Very good morning, very good evening, Vanakkam. Welcome to the Bhagavad Gita Satsang in Tamil, the Song of the Divine. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. Today, we're going to do chapter 2. இன்னைக்கு வந்து chapter 2 பண்ண போறோம். Sankhya Yoga, the yoga of knowledge. இதுல first பாகம் வந்து verse 1 ல இருந்து 10. Arjuna and Sri Krishna discussing Arjuna's faint-heartedness. And 11 to 30 வந்து Sankhya Yoga, the yoga of knowledge, as described by Sri Krishna Bhagwan. So let us begin chapter 2. Sanjaya said, Sri Krishna then addressed the following words to Arjuna, who was, as mentioned before, overwhelmed with pity, whose eyes were filled with tears and agitated, and who was full of sorrow. So, இப்போ வந்து சஞ்சயா வந்து ஒரு ரீகேப் கொடுக்கிறார். என்னாச்சு? சஞ்சயா சொல்றார், இப்போ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனா கிட்ட பேச போறார். அவர் வந்து அவருக்கு கீதா உபதேசம், தர்மம் என்னன்னா, தர்ம யுத்தம்னா என்ன, தர்மம்னா என்ன, அதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இப்ப கத்து கொடுக்க போறார். ஏன்னா அர்ஜுனா வந்து அப்படியே சோகத்துல மூழ்கி அவர் கண்ணில் தண்ணீரா வருது, தண்ணீரா கொட்டுறாரு, உக்காந்து புலம்பிண்டு அழுந்துட்டு இருக்கார். ஒரு வாரியர், அவரு ஒரு சத்திரியா, அவரோட தர்மம் பண்ணாம பேட்டில் ஃபீல்ட், யுத்தம் நடக்கிற போது, ஆரம்பிக்க போது, அந்த சமயத்துல போய் அங்க உக்காந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோழைய மாதிரி உக்காந்து அழுந்துட்டு இருக்காரு. ஏனால இந்த யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை காரணம் கொடுத்துட்டார் கிருஷ்ண பரமாத்மாக்கு. இப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் என்ன சொல்ல போறோம்னு அது நாங்க தெரிஞ்சுக்கலாம். அது வந்து சஞ்சயா சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணா தென் அட்ரஸ்ட் ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இந்த மாதிரி அவர் வந்து இப்ப என்ன சொன்னாருன்னா, சஞ்சயா சொல்றார், இதுதான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனாக்கு இது சொன்னாரு. அவர் வந்து யாரு, அர்ஜுனா அந்த சோகத்துல அப்படியே முழுங்கி கிடக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அழுந்துட்டு இருக்கார். who was overwhelmed with pity. அவர் இந்த செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம் தெரியுமா, என்னன்னா தனக்கு தானே பரிதாபமா பாத்துக்கிறது. நாமளே நம்ம பாவமா பாத்துப்போம். ஐயோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கனே, நான் என்ன பண்ண முடியும். இன்னும் எல்லாரும் வரும்போது வந்து நம்ம துக்க கதையோ சோக கதையோ இப்ப பாரு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை பார்த்து பரிதாபப்படணும், நமக்கு வந்து அந்த பரிதாபம் வேணும். அதனால எப்பவுமே சொல்வோம், ஐயோ என்னோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்கு. நீங்க யாரு வீட்டுக்காவது போங்க, இந்த வயசானவங்க வீட்டுக்கு போறீங்கல்ல, ஒரு 50 வயசுக்கு மேல தாண்டி இருக்கவங்க வீட்டுக்கு எல்லாம் நீங்க போனீங்க பாருங்க, அந்த பெரியவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, எனக்கு சுகர் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, நான் இத்தனை மாத்திரை சாப்பிடுறேன், நான் இது இவ்வளவு பண்ணிக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க துக்க கதை, என்னது நோயோட கதை சொல்லுவாங்க, நம்பர் 1. அடுத்தது வந்து உன் வீட்டுல என்ன நடக்குது, உன் மருமக சரியில்லையா, என் மருமக சரியில்லையா, இப்படின்றது அந்த உலகத்தை இருக்கிற அந்த இன்னும் வேண்டாத ஒரு விஷயம் எல்லாம், அவங்க கதை இவங்க கதை அந்த கதை எல்லாம் பேசிட்டு எல்லாம் நம்ம வந்து சோகத்துல அப்படி கொட்டி கிடக்கும். அது வந்து நம்ம சார்பாகல, அது நாம நினைச்சிட்டு இருக்கோம், அது நமக்கு இருக்கிற சோக கதை, சோதனை, இந்த மாதிரிலாம் நினைப்போம். நான் என்ன பாவம் பண்ணேனோ, எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு என் வீட்டுல அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே எல்லாரும் பேர் யார் யாரோ அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, இதெல்லாம் தான் நாங்க பேசுறோம். அது உங்களுக்கு வாழ்க்கையில எங்கேயாச்சும் முன்னு கொண்டு போச்சா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பேசி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜஸ்ட் என் மனசுல இருக்கிறது நான் கொட்டிடுறேன், எனக்கு கொட்டணும் போல இருக்கு, எனக்கு என்ன ஆகுறது நான் சொல்லிடணும். அது உங்க உண்மையிலேயே நீங்க சொன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அந்த நீங்க சொல்றீங்க, அந்த கேக்குறாங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, யாராச்சும் ஒரு படியாவது எடுத்து வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு போயிருக்கீங்களா, ஏதாச்சும் சாதிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எப்பவுமே யோசனை கூட பண்ணது கிடையாது. அவன் கதை இவன் கதை ஊர் கதை எல்லாம் பேசி வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிட்டீங்க. எதுக்கு நம்ம பேசணும் மத்தவங்க பத்தி, நம்ம பத்தி ஏன் தப்பா பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தவறான அதே உங்களுக்கு தெரியாது, தர்மம்னா என்னன்றதே தெரியாது. நாங்க வந்து அவங்க பத்தி இவங்க பத்தி எப்ப பாருன்னு சொட்டு சொல்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அவங்க சில பேர் இருக்காங்க, என்ன தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளவே நீங்க நல்லது செஞ்சுட்டு வந்து கொடுத்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அது நம்ம இந்த ஹியூமன் நேச்சர், அது ஒரு மனுஷனோட ஸ்வபாவம். அதை வந்து நீங்க என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாது. அதுதான் சொல்வார்
ஒரு ஹியூமனோட இன்ஹெரண்ட் நேச்சர்னு சொல்றாரு. ஸ்வபாவம், நம்ம பிறந்ததுலயே அந்த ஸ்வபாவத்தோட தான் நம்ம வந்திருக்கோம். அதை வந்து நீங்க என்னைக்குமே மாற முடியாது. ஆனா எதிர்பார்ப்பு என்ன, அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அந்த நீங்க எதிர்பார்க்கறதுனால நீங்க வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க. எதுக்கு எதிர்பார்க்கணும்? இதுவே பேசிக். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான லெசன் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. இதெல்லாம் தான் நாங்க அப்ளை பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு இருக்கு. இந்த என்ன சொல்றது, நம்ம மைண்ட் வந்து அதை என்ன சொல்ற, ஒரு மங்கி மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி. அது இங்க இருந்து அங்க ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட், ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அந்த மத்தவங்க யாருக்காச்சும் ஒரு வியாதி இருக்கும், எனக்கும் வந்துடுச்சு, எனக்கும் இருக்கு, இல்லாத வியாதியெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி சில பேரும் கூட இருக்காங்க. அது வர்றது எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட பத்தி பேசவே தேவையில்லை. ஏன் அதோட நீங்க கடவுளை பத்தி பேசலாமே. நான் எவ்வளவு நல்ல இது, நான் இது செஞ்சேன், நான் கடவுளை நோக்கி போறேன், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு நல்லதா சொல்றீங்களா? ஒரு 4 பேர் பத்தி நல்லதா பேசுறீங்களா? எப்போ எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில இது சரியில்லை, அது சரியில்லை. நீங்க போயிட்டு அப்சர்வ் பண்ணுங்க. உங்களை மட்டும் கிடையாது, உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க ஒரு அப்சர்வேஷன் பண்ணுங்க. அப்படியே ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டா பாருங்க. அவங்க எப்பவுமே ஆரம்பிக்காங்க ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து இது வியாதி. வயசானவங்க போனாங்களே அது வியாதியோட தான் ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில, நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டமே பட்டுட்டு இருக்கேன். யாருதான் கஷ்டப்படுறது கிடையாது இங்க வந்து பாண்டவா, இவங்க கூட பிறந்ததுல இருந்து கஷ்டமே பட்டுட்டு இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி அவங்க அதே தான் பேசிட்டு இருக்காங்களா? எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு மகாபாரதம் தான். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும், அதுதான் கத்துக்கல. இந்த நாலேஜ் வேணும்னு சொல்லி அதுதான் கத்துக்கல. இந்த மாதிரி அழுந்துட்டு உக்காந்துருக்கோம். அர்ஜுனா, நீங்க எல்லாம் தான் அழுந்துட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையிலேயே மொத்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கடவுளை நோக்கி போனதே கிடையாது. இதே மாதிரி குற்றம் சொல்லி இவங்க சரி கிடையாது, அவங்க சொல்லி கிடையாது, மண்டல போட்டு அப்படியே கொடைஞ்சி உங்க மண்டையே சூடாக்கி அது கோவப்பட்டு அந்த கோவத்தை கொண்டு போய் வேற யார் மேலேயோ காட்டி, இந்த மாதிரிலாம் இன்னும் லைஃப்ல நீங்க வந்து சிரிச்சது ரொம்ப கம்மியா இருக்கலாம், அழுந்ததுதான் ஜாஸ்தியா இருக்கலாம். அது இல்லாம என்ன, அந்த சோக கதை, அந்த துக்கம், எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என்னோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சே, நான் ஏன் இப்படி இருக்கணும், எல்லாரும் என்னை யாருமே மதிக்கிறது கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறைய, 1 இல்ல 2 இல்ல, இப்போ அப்படியே சொல்லினா வந்து அப்படியே ஒரு புஸ்தகமே நீங்க எழுதலாம். ஒரு புஸ்தகம் கிடையாது, அப்படியே லிஸ்டா எழுதிட்டே போகலாம். ஸோ அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க வந்து இந்த சோக கதத்தை, துக்க கதத்தை இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாம எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், இதுதான் நீங்க நோக்கி போகணும். எனக்கு வந்து கடவுள் இந்த ஒரு மனுஷ ஜன்மம் கொடுத்திருக்காரு. இந்த மனுஷ ஜன்மமே இருக்கிறது வந்து பகவான் அடையிறதுக்கு. அண்ட் ஒரு நல்ல மனிதனா நம்ம அடைஞ்சு நாம ஒரு எக்ஸாம்பிள், மற்றவங்களுக்கு வந்து நாம ஒரு ரோல் மாடலா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். நீங்க போனப்புறம் கூட ஜெனரேஷன் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி சாதிச்சாங்க, இவ்வளோ நல்லா செஞ்சாங்க, வாழ்க்கையில இவ்வளோ பர்ஃபெக்டா வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி நானும் வாழணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு எப்ப பார் புலம்பிட்டே இருந்தா, எவ்வளோ எல்லாமே நல்லா கடவுள் கொடுத்தா கூட நமக்கு வந்து அந்த நம்ம வாழ்க்கையில அந்த என்ன சொல்றது, திருப்தின்னு சொல்லி கிடையவே கிடையாது. அது ஒரு சந்தோஷம்ன்றது கிடையவே கிடையாது. நாம எல்லாம் சின்ன ஆசைகள் வச்சிருப்போம். என்ன, இன்னைக்கு ஒரு பட்டு புடவை வாங்கினீங்க, அது ஒரு ஆசை இருந்துச்சு, சரி போய் நான் ஒரு பட்டு புடவை வாங்கிட்டேன். அந்த வாங்கி நீங்க உடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த நிமிஷம் தான் நீங்க அந்த புது புடவை, இன்னைக்கு நான் என்னோட ஆனிவர்சரி, இன்னைக்கு பர்த்டே, நான் ஒரு புது புடவை நான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க உடுத்திக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, அவ்வளவுதான், அதோட ஹாப்பினஸ் போயாச்சு அந்த நிமிஷமே. இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம், அது சாப்பிட்டு முடிஞ்சோடனே அந்த சந்தோஷமே போயிடும். சோ இந்த மாதிரி நம்ம அல்ப சந்தோஷத்துக்கு பின்னாடி தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு சச்சிதானந்த், ஆனந்த், பரமானந்த், எப்பவுமே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்க நோக்கி போகணும். அதுதான் உண்மையான வாழ்க்கையே. அதை நோக்கி போகாம இந்த மாதிரி உங்களோட ஆசைகள் பின்னாடி அந்த மோகத்தோட இருக்கும் போது எதுவுமே வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் கடவுள் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதே உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரிதான் துக்கத்துல முழுங்கி கடிப்பீங்க. சோ இப்ப என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் said, Arjuna, how has this infatuation overtaken you at this odd hour? It is shunned by noble souls, neither will it bring heaven nor fame to you.
பகவான் அப்படியே ஆரம்பிக்கிறது அவர் சூப்பரா ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா சொல்றார்? ஸ்ரீ பகவான் செட், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அர்ஜுனா இந்த நேரத்துல போய் இந்த இன்ஃபாக்சுவேஷன் என்ன? இன்ஃபாக்சுவேஷனா ஒரு ஸ்டூப்பிடான ஒரு, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில டைம் வந்து சின்ன பசங்க இருக்கும் போது நான் வந்து இந்த ஹீரோயினை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும். அது வந்து ஜஸ்ட் மொமெண்டரினா அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அது நிரந்தரம் கிடையாது. அது வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் உண்டாகுன ஒரு ஆசை. நீ நீ ஒரு ஸ்கூல் போற பையன், ஒரு 10ஆம் கிளாஸ், இது நான் வந்து ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன். அது நடக்கிற கதை கிடையாது. அது அந்த நேரத்துக்கு இருக்கிற ஒரு ஆசை. ஓ எவ்வளவு அழகா இருக்காங்க, எனக்கும் இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த நேரத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் உன்னை எப்படி ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னா, நீ எப்படி இதுல வந்துட்ட? இது வந்து உன்னோட மனசுல எப்படி வந்தது? ஏன் நீ இப்போ போய் அழற? இவங்க வந்து என் சொந்தக்காரங்க, நான் வந்து இந்த யுத்தம் பண்ண போறதுல இப்போ வந்து தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போகுது, நீ வந்து பேட்டில் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்ல. அந்த நேரத்துல போய் 2 ஆர்மி, கௌரவாஸ் பாண்டவாஸ் 2 பேருமே ரெடியா இருக்காங்க யுத்தத்துக்கு. அந்த நேரத்து போய் நீ உக்காந்து நான் இப்போ சண்டை போட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த க்ஷணத்துல, அந்த க்ஷணம் இப்ப ஆரம்பிக்க போறது, அந்த நேரத்துக்கு போய் இவர் உக்காந்து நான் அழுந்துட்டு இருக்கார், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அர்ஜுனா என்ன இது? இந்த நேரத்துக்கு போய் உனக்கு இப்படியா அப்படின்னு பகவான் கேட்கிறார். இட் இஸ் ஷன்ட் மை நோபல் சோல்ஸ், நைதர் வில் இட் பிரிங் ஹெவன் நார் ஃபேம் டு யூ. நோபல் சோல்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு சின்ன புத்தி வந்து பெரிய ஆளுங்க, நோபல்னா அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதங்கள், ஒரு அவங்க வந்து கிரேட் கிங்ஸ், அவங்க மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூட மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுடுவாங்க. நீ போய் இப்படி பேசுறியே, இது வந்து இந்த மாதிரி, இது விட்டுடு. யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த கிரேட் சோல் எல்லாம், சோல்னா அவங்களோட ஆத்மா, ஒரு நல்ல கிரேட் கிங்ஸ், அவங்க மாதிரிலாம் நோபல் சோல்னா ஒரு நல்ல ஆத்மா, அவங்க போய் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் விட்டுடுவாங்க, விட்டுட்டு போய் சண்டை போடுவாங்க. அதுதான் அவங்களோட தர்மம். நீ போய் இந்த மாதிரி பேசுறியே. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? நைதர் வில் இட் பிரிங் ஹெவன் நார் ஃபேம் டு யூ. இந்த மாதிரி பண்ணினா உனக்கு வந்து நீ வந்து ஹெவன்கோ போக முடியாது. என்னது? வைகுண்டம், ஹெவன் சொல்லுவோம் இல்லையா, அங்கவும் போக முடியாது, இல்லைன்னா நரகத்திலயும் போக முடியாது. ரெண்டுமே உனக்கு கிடைக்காது. நீ நரகமும் போக முடியாது, வைகுண்டத்துக்கும் போக முடியாது. அப்ப எங்கதான் போற? இந்த மாதிரி நீ வந்து அர்ஜுனா, உன்னோட தர்மம், க்ஷத்ரிய தர்மம் என்னன்னா அந்த போ அண்ட் ஆரோ எடுத்துட்டு இப்போ யுத்தம் பண்ணும். அதை விட்டுட்டு ஒரு கோலத்தனையா ஒரு மூலையில அந்த சேரிட்ல உக்காந்து கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி ஒரு கோலத்தனமா அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆகிற கதையா அப்படின்னு சொல்லி பகவான் கேட்கிறார். Yield not to unmanliness, Arjuna. This does not become you. Shaking off this base faint-heartedness, stand up, O succorer of enemies. அவர் என்ன சொல்றனா, சோ இது வந்து chapter 2 verse 3. Yield not to unmanliness. நான் என்ன, நீ வந்து ஒரு ஆம்பளை, அதுவும் க்ஷத்ரியா வீரர், நீ வந்து ஒரு கோழையா நடிக்கிறியே, இது அசிங்கத்தனம் இல்லையா இது? அர்ஜுனா என்ன இது? நீ வந்து ஒரு கோழையா? நீ வந்து ஒரு வாரியர், நீ ஒரு க்ஷத்ரிய தர்மம் பண்ணாம இந்த மாதிரி ஒரு அன்மேன்லினஸ்னா, ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதை விட்டுட்டு போய் ஒரு பொம்பளை மாதிரி நீ அழுந்துட்டு இருக்கே, அந்த அர்த்தத்துல அவர் சொல்றார். அர்ஜுனா ப்ளீஸ் ஏந்துடு அர்ஜுனா, நீ வந்து போய் யுத்தம் பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத, கோழையா ஆகாத. This does not become you. நீ இந்த மாதிரி ஆக முடியாது, ஒரு கோள்தனமா நீ பேசு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ ஏந்திரு அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்றார். Shaking off this base faint-heartedness, stand up. இந்த ஃபெயிண்ட் ஹார்ட்டட்னஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்பயாச்சும் பயந்துக்கிறீங்களா? ஐயோ நான் போய் அது பேசணும், நான் வந்து இந்த யுத்தம்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங், அங்க போய் நீங்க பேசணும், ஆனா பயந்து கிடக்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபெயிண்ட் ஹார்ட்டட்னஸ். உங்களுக்கு சொல்வீங்க, ஐயோ என் மனசு வந்து அப்படியே படப்படப்புது, என்னால முடியல, என்ன பேசணும் தெரியல, நான் உளர போறேன் அப்படிலாம் சொல்வீங்க சில பேர்லாம். நிறைய பேர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சர்டன் சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு பேச்சு கூட தடுமாறும், நமக்கு அந்த சரியான வார்த்தை கூட வராது, ஏன்னா பயத்துல இருக்கும். அந்த பயம் நம்ம மனச வந்து ஒரு மாதிரி பதட்டமா பண்ணும். சோ அந்த பதட்டமா பண்ணும் போது நமக்கு பேச்சே வராது, அந்த சரியான வார்த்தைகள் அப்போ வராது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏதாச்சும் செய்ய போவீங்க, எல்லாமே தப்பாதான் செய்வீங்க.
ஏன்னா அந்த திருடம் இல்லை உங்களுக்கு, அந்த பயம் இருக்கு உள்ள. சோ அதுக்கு சொல்றாரு இதெல்லாம் விட்டுடு, தூக்கி போட்டுடு, இதெல்லாம் ஏண்டு நில்ல அர்ஜுனா, நீ வந்து ஒரு வாரியர், நீ வந்து ஒரு சத்ரியா. இந்த மாதிரி பயப்படுறதுனால வாழ்க்கையில நீ ஒண்ணு சாதிக்க முடியாது, ஏந்துடு அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து இந்த எனிமீஸ், சார்க்கரர் ஆஃப் எனிமீஸ்னா இந்த எனிமீஸ் எல்லாம் நீ கொல்லணும், நீ அந்த வீரர், நீ போய் இப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்தது சொல்றார், அர்ஜுனா செட். இப்ப வந்து அர்ஜுனா பேசுறாரு. How Krishna shall I fight Bhishma and Drona with arrows on the battlefield? They are worthy of deepest reverence, O destroyer of foes. ஆஹா, அர்ஜுனா என்ன சொல்றாரு? எப்படி கிருஷ்ணா நான் வந்து எப்படி கொல்றது, நான் எப்படி சண்டை போடலாம் பீஷ்ம பிதாமா அண்ட் துரோணாச்சாரியர் வித் arrows on the battlefield. இன்னும் என்னோட ஆரோல இருந்து நான் எப்படி போய் அவங்கள இந்த யுத்த பூமியில நான் எப்படி அவங்களோட நான் ஃபைட் பண்றது, நான் எப்படி யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இதே கேள்வி அர்ஜுனா கேட்கணும் இல்லையா? நீ வந்து அந்த சபையில உன்னோட வைஃப் வந்து அங்க வந்து பரை சபையில வந்து எல்லாரும் எதிர்க்க வந்து அவங்க என்ன சொல்றது, அந்த சாரி அவங்க வந்து ஒரு அவமானம் படும் போது திரௌபதிய அந்த அளவுக்கு ஒரு பரை சபையில அவமானம் செய்யும் போது அப்ப எங்க போச்சு இந்த பயம்? அப்ப பயம் வரலையா? அப்ப வீரத்தனம் எல்லாம் வரலையா? இப்ப மட்டும் சொல்றாரு, நான் எப்படி பீஷ்ம பிதாமா யுத்தம் செய்யறது, இல்ல துரோணாச்சாரியர் நான் எப்படி யுத்தம் செய்யறது? அந்த நேரத்துக்கு இவங்க எல்லாம் தானே நின்று பாத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 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 விமெனோட என்ன சொல்றது மானம் எல்லாரும் எதிர்க்க எடுக்கும் போது அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்க வந்து டிஸ்ரோப் பண்ணும் போது எப்படி பார்த்துட்டு இவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க? அப்போ தர்மம் எல்லாம் ஒண்ணு வரலையா? அப்ப எப்படி இந்த பயம் எல்லாம் வரல அவருக்கு? இந்த கேள்வி யார் கேட்கறது? இந்த மாதிரி மடத்தனமான பேசுறது தான் அர்ஜுனா அந்த நேர்த்திக்கு. இதுதான் உங்க மனசு, நீங்க தான் அந்த அர்ஜுனா. வாழ்க்கையில வந்து அந்த சரியான யுத்தம் பண்ணும் போதுதான் ஐயோ நான் எப்படி போய் அவங்க கிட்ட இந்த கேட்கலாம், ஐயோ இதெல்லாம் நான் பேசக்கூடாது, நான் ஜஸ்ட் அப்படியே இருந்துடுறேன், நான் விட்டு கொடுத்துடுறேன். இந்த மாதிரிலாம் நீங்க வேஸ்ட் ஆகுறீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நேற்று இங்க ஒரு ஸ்டோரி சொல்றேன். நேற்றுக்கு நான் ஒரு நாள் இது எபிசோட் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து திரௌபதி கிட்ட கேக்குறாரு. என்ன தர்மம் கேக்குறாரு? தர்மம்னா என்னன்றது முன்னாடியே நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். தர்மமோட ஃபவுண்டேஷன் என்ன, அதோட ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. தர்மம்னா அதோட ஆதாரம் வந்து ஞானம், தட் இஸ் நாலேஜ். அப்புறம் பொறுமை, பேஷன்ஸ். நாம வந்து எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா தான் எல்லாமே நாம செய்யணும். எடுத்த உடனே நம்ம வந்து யோசிக்காம எதுவுமே நம்ம ஆக்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே ஏதாச்சும் செய்யணும்னா பொறுமையா யோசிச்சு செய்யணும். ஸோ பொறுமை, நாலேஜ், பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா பொறுமை. அடுத்தது வந்து லவ். லவ்ல என்ன? இது வந்து பிரேமான்னு சொல்லுவோம். பிரேமானா அது வந்து அன்பு. இது வந்து அன்கண்டிஷனலா இருக்கணும். நீங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி அன்பை காட்டணும், எல்லாரோடையும் அந்த பிரேமாவை காட்டணும். சோ மூணாவது வந்து பிரேமா. அடுத்தது வந்து சரண்டர். சரண்டர்னா என்ன? சமர்ப்பணம் பண்றது. சமர்ப்பணம்னா என்ன? உங்களோட அத்தனை இதையும் மைண்ட், மனசு, இந்த பாடி, இந்த சென்சஸ் எல்லாமே பகவான் காலடியில சமர்ப்பணம் பண்ணும். சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ என்னோட வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லி முன்னுக்கு போறதுதான் தர்மத்தோட ஒரு ஆதாரம். லாஸ்ட் ஆதாரம் என்ன? ஜஸ்டிஸ், நியாயம். நாம வந்து தர்மத்தோட ஆதாரமே இந்த 5 முக்கிய இதுதான். அதுல இருந்தா ஃபவுண்டேஷன் ஆஃப் தர்மாவே எஸ்டாப்ளிஷ். the 5 bases on which dharma is established. அப்படின்னா என்ன? இந்த 5 ஆஸ்பெக்டோட இது ஆதாரம் தான் தர்மம். இந்த 5வும் நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணும். நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் இந்த 5 இது 5 திங்ஸ் இது நம்ம ஃபாலோ பண்றோமா? நம்ம நியாயமா இருக்கோமா? நம்ம எதுவுமே தப்பு தண்டா பண்ணல, நம்ம வந்து உண்மையா இருக்கிறோம், நியாயமா இருக்கிறோம், நம்ம மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படல, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு தொழிலே இருக்கு, நீங்க ஒரு பிசினஸே செய்றீங்க, தப்பான காசு நீங்க வாங்கல, நீங்க வந்து பிரைப் கொடுக்கல மத்தவங்களுக்கு. என்ன இப்ப இந்த நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா இந்த அண்டர் த டேபிள் வாங்குறது தான் பழக்கம். சோ அதெல்லாம் நீங்க பண்ணாம அது வந்து ரொம்ப தப்பு. கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. சோ அது வந்து நீங்க பண்ணீங்கன்னா அப்ப நீங்க தர்மத்துல ஃபெயில் ஆயிட்டீங்க. சோ அந்த நியாயம், ஜஸ்டிஸ் இல்ல. ஓகே, சோ அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன? நாலேஜ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த நாலேஜ் வேணும் நமக்கு.
நாம செய்யறது சரியா தவறா, எப்பவுமே இந்த 5 ஆஸ்பெக்ட் நீங்க வச்சுட்டு தான் அந்த தர்மம் ஃபாலோ பண்ணும். யாரோட தர்மம் இது? உங்க அப்பா அம்மா கத்து கொடுக்கிற தர்மம் இல்ல, இல்ல வாத்தியாரோ இந்த புக்குல எழுதின தர்மம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, தர்மத்தோட மூல பேஸ், the most important பேஸ், அதோட ஃபவுண்டேஷனே இந்த 5 ஆஸ்பெக்ட் நீங்க ஃபாலோ பண்ணும். நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அன்பை காட்டணும். நீங்க பெத்த குழந்தை இருந்தா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யோ இது ஏன் பையன், இது ஏன் பொண்ணுன்னு அன்பு காட்டுறீங்க. அதே வந்து பக்கத்து வீட்டு பசங்க வந்தா அதே போல உங்களால கவனிக்க முடியுதா அவங்கள? இல்லையே. அது ஜஸ்ட் அவங்க வந்து என்னோட பையனோட ஃப்ரெண்டு, ஓகே ஓரளவுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு சாரி, அதே போல இன்னொருத்தவங்களுக்கு கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியுதா? இல்லையே. ஏன்னா அந்த பாவனை இருக்கு, இது என்னோடது, என் பொண்ணு என் பையன், எல்லாருக்கும் ஒரே போல அன்பை காட்டுறது தான் தர்மம். எல்லாருக்கும் ஒரே போல நாம வந்து ட்ரீட் பண்றது தான் தர்மம். உங்களோட குழந்தை இல்ல பக்கத்து வீட்டு குழந்தை 2 பேரும் ஒன்னா நீங்க பாக்கணும், அதுதான் தர்மம். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே போல அன்பை கொடுக்கணும். யாருக்கும் கம்மி கிடையாது, அதிகம் கிடையாது. ஏன்னா இந்த அன்பு வந்து எங்கிருந்து வருது? பரமாத்மா கிட்ட. அதுதான் இந்த வேர்டு வந்து நம்ம சன்ஸ்கிருதத்துல வந்து பிரேமான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பிரேமா வந்து இந்த மெட்டீரியல் வள்ளி மாதிரி கிடையாது. நீங்க இப்போ ஒரு கல்யாணம் கூட பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களை கணவர் அவர்கிட்ட நீங்க அன்பாவே நடந்துக்கணும். உங்களோட பசங்களோட நீங்க அன்பை காட்டணும். ஏன் தெரியுமா? அது வந்து நீங்க ஒரு பவுண்டு, அது மேரேஜ், அது அட்டாச்மெண்ட், அது ஒரு பந்தன். அது உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. இது ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி. நான் கல்யாணம் பண்ணிட்டாச்சு, நான் கமிட்டட், என்னோட கணவர்கிட்ட நான் வந்து அன்பாவே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா நீங்க வந்து அவர் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஆயிட்டார். சோ அதனால வர ஒரு அன்பு அது. ஆனா எல்லார்கிட்டயும் அந்த சமபாவா அந்த அன்பை காட்டுற தன்மை உங்களுக்குள்ள வரணும். அதுதான் தர்மம். இந்த மனபாவத்தோட தான் நம்ம வந்து லைஃப்ல வாழணும். ஆனா அது செஞ்சிருக்கீங்களா? செய்யவே இல்லையே. ஏன்னா இந்த தர்மம் என்னன்றதே தெரியாது. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? இப்ப வந்து நாம வந்து என்ன சொல்றோம், தர்மம்னா எங்க அப்பா அம்மா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பேச்சு நாங்க கேட்டே ஆகணும். அதே போல நாங்க சொல்றது வந்து ஏன் பசங்க கேட்கணும். ஆனா உங்க பெரியவங்க வந்து இந்த பகவத்கீதா படிச்சிருக்காங்களா? தர்மம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் தரேங்க. என்னன்னா இது கிருஷ்ண பரமாத்மா வந்து திரௌபதியோட ஸ்வயம்வர் நடக்குது. ஸ்வயம்வர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்வயம்னா அவங்களோட ஸ்வயம்னா செல்ஃப்னா என்னோட இஷ்டம், வர்னா வரம். அவங்களுக்கு வந்து ஸ்வயம்வர், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட கணவர் யார் வேணும், நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த ரைட் இருக்கு. நீங்க வந்து இந்த சொசைட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க யார சொல்றாங்களோ அவங்க தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து தன் மனசுக்கு ஆசைப்பட்டு நான் வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது பெரிய குற்றமா பாக்குறது. ஏன்? யாரு சொன்னா அது தப்புன்னு சொல்லிட்டு. தர்மம் என்ன தெரியுமா சொல்றது? ஒரு பொண்ணுக்கு தன்னோட வரம் ஸ்வயமா சூஸ் பண்ற ரைட் இருக்கு, அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. சீதா தேவி வந்து எப்படி கல்யாணம் பண்ணாரு? ஜனக் மகாராஜ் ஸ்வயம்வர் வச்சார். அவங்க வந்து மனசால ஸ்ரீராம வந்து தன்னோட கணவரா அக்செப்ட் பண்ணாங்க. ஸ்வயமா போய் ஸ்வயம்வர் நடத்தும் போது நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க அந்த ஸ்வயமா போய் அவங்கள கழுத்துல மாலை போட்டு நான் அக்செப்ட் பண்ணாங்க, இவர் தான் எனக்கு கணவர் அப்படின்னு சொல்லி. அது யாரு தப்பு சரின்னு சொன்னது? அந்த பொண்ணை வந்து அந்த பையனை அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் இந்த பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் உனக்கு சரி இருக்கா தெரியாதே, நீ எப்படி டிசிஷன் எடுக்கலாம், நீ எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. அந்த பையன் சரியா இருக்கானா தவறா இருக்கானா அது நம்ம பேசல. அது வந்து அது நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட், அது வேற தினசு. ஆனா ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம தர்மத்துல சொல்லியிருக்காங்க, கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்றது, டைம் ஒரு யுகத்திலையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ திரௌபதியோட ஸ்வயம்வர் நடக்கும் போதும் அவங்க வந்து அர்ஜுனா அந்த அந்த மீனோட கண்ணை
அந்த போ அண்ட் ஆரோ ஷூட் பண்ணி அந்த கரெக்டா அவங்க அந்த ஜெயிச்சு அந்த பந்தயத்துல ஜெயிச்சு அவங்க வந்து திரௌபதி வந்து மனசால நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கின போது தான் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அதுக்கு அர்த்தம் தான் ஸ்வயம்வர். யாரு சொன்னா ஸ்வயம்வர் தப்புன்னு. அண்ட் அந்த காலத்துல வந்து ஏன் தெரியுமா இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க? அவங்களுக்கு ஒரு குரு இருந்தாங்க. ஒரு ராஜ்யத்திலயோ ஒரு ராஜ் குருன்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுலதான் அவங்க அந்த சரியான பாதையில போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, யாருமே இந்த நாலேஜ வந்து படிக்கல, இந்த ஞானமே யாருக்குமே வரல. எல்லாரும் அவங்க இஷ்டத்து பிறக்கிறாரோ ஜாதகம் பாக்குறது, இது பண்றது அது பண்றது பணத்துக்காக. இன்னொரு என்ன இதுனா, சில கம்யூனிட்டியில நம்ம சொசைட்டிலேயே ஒண்ணு என்ன சொல்றது, ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணும் போது அவங்க சொல்லுவாங்க இல்ல, நான் வந்து இவ்வளவு பணம் தரேன், இவ்வளவு நகை தரேன், இதெல்லாம் ஒரு நெகோசியேஷன் பண்ணுவாங்க. ஐ எம் சாரி, ஒரு பொண்ணு வந்து லக்ஷ்மி நம்ம ஆத்துக்கு வரா, அத வந்து ஒரு பாக்கியமா நம்ம பாக்குறது கிடையாது. ஒரு பொண்ணுனா எப்பவுமே அவங்கள வந்து மட்டம் தட்டி தான் பாப்பாங்க. ஏன்னா ஒரு வியாபாரம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு வியாபாரம் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து ஒரு காடஸ், ஒரு தேவி, அவங்க ஒரு லக்ஷ்மியோட ஸ்வரூபம். அந்த மாதிரி யாருமே பாக்குறது கிடையாது. அது எதுக்கு அந்த பணத்தை ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு கல்யாணம்னா வியாபாரம் அவங்களுக்கு எல்லாம். மனசால ஒரு அப்பா அம்மா தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அது என்ன சீதனை கொடுக்குறாங்களோ, நீங்க என்ன விரும்பி கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் கொடுக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் எனக்கு இவ்வளவு பணம் வேணும், மாப்பிள்ளை அமெரிக்கால படிக்கிறார், அமெரிக்கா கதை இன்னொரு நாளைக்கு டெஃபினட்டா சொல்ல போறேன். அமெரிக்கா கதை இப்ப சொல்ல போறது இல்ல. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நீங்க வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இவ்வளோ நகை வேணும், எத்தனை சவரன் போடுறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு, இது என்ன வியாபாரமா? மகாலட்சுமி வரா, அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணிருக்கா? இதெல்லாம் தர்மமா? அவ்வளவோ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க? ஏதாச்சும் ஒரு ஹெல்லுல தான் போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ற இந்த டிரான்சாக்ஷனுக்கு எல்லாம் இது யார் சொல்றது உங்களுக்கு? இந்த பெரியவங்க சொல்ற பேச்சு கேட்டா நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அவங்க எப்படினாலும் ஹெல்லுக்கு போயிருக்காங்க, நீங்களும் நரக்கத்தான் அனுபவ போறாங்க, நீங்க கூட அந்த நரகத்துல போறீங்க. சோ இதெல்லாம் கேட்கணும் ஃபர்ஸ்ட். இது என்ன நம்ம செய்யறது சரியா? என்னைக்காச்சும் சொல்லிருக்காங்களா, நான் இது கொடுக்கணும், நான் வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கணும், நான் நீங்க வந்து இவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்? இதெல்லாம் பாவம், இது அதர்மம் நம்ம பகவத்கீதா பிரகாரம். சோ இப்ப புரிஞ்சுதா ஸ்வயம்வர்னா என்ன? அது வந்து அந்த காலத்துல இருந்து, காலம்னா உங்க ஆன்சிஸ்டர் கிடையாது. நாம வந்து ஸ்ரீ பரமாத்மா, ஸ்ரீ பகவாரா, ஸ்ரீ ராமச்சந்திர பத்தி பேசுறோம், சீதா தேவியை பத்தி பேசுறோம், அதுக்கப்புறம் வந்து இவங்க திரௌபதியை பத்தி பேசுறோம். இது திரௌபதி கதை வந்து கிருஷ்ண பகவான் இருக்கிற டைம்ல இருந்தது. அப்ப வந்து இந்த ஸ்வயம்வர் கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னார், உனக்கு உரிமை இருக்கு, உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அதுதான் தர்மம் இங்க. சோ இந்த தர்மம் இப்போ அர்ஜுன அழுந்துட்டு இருக்காருல்ல, இவங்க பண்றதுதான் அதர்மம். எதுக்கு தெரியுமா? அவங்க 14 வருஷம் அந்த வனவாசுக்கு போனோம். ஏன்னா அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூதாடினதே பெரிய அதர்மம். அது எப்படி சூதாடலாம்? இவங்க வந்து கடவுளோட பாதையில, ஒரு நல்ல பாதையில போகும்போது சூதாட்டம் எப்படி பண்ணலாம்? அதுவும் உங்களோட கிங்டமை வச்சுட்டீங்க, உங்களோட மனைவி கூட போய் அந்த பெட் கட்டிட்டீங்க சூதாட்டத்துல. அது மிகப்பெரிய பாவம், அது அதர்மம். சோ இந்த தர்ம யுத்தம் செஞ்சே ஆகணும். இப்ப போய் அர்ஜுனா சொல்றார், நான் வந்து சண்டை போட மாட்டேன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம்? சோ அடுத்தது சொல்றார், they are worthy of deepest reverence. ஓஹோஹோ, இவங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, துரோணாச்சாரியர் அண்ட் பீஷ்ம பிதாமா வந்து அவங்கள வந்து அப்படியே அவங்களுக்கு ரெவர் பண்ணும். ரெவர்னா அவங்க கடவுள் சமானம். நாம வந்து அவர் ரொம்ப டீப்பஸ்ட் ஆஃப் த ரெவரன்ஸ். அப்படியா? அப்ப எப்படி பாத்துட்டு இருந்தாங்க திரௌபதிக்கு இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கும் போது? அவங்க என்ன அப்போ ரெவர் பண்ணுமா அவங்கள? இது யார் கேக்குறது இந்த கேள்வி எல்லாம்? டிஸ்ட்ராயர் ஆஃப் ஃபோர்ஸ். சோ என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா? சொல்றாரு, நீ வந்து டிஸ்ட்ராயர், நீ வந்து எல்லாமே ஈவில், அதர்மம் எல்லாம் நீ டிஸ்ட்ராய் பண்ணிடுவே, நீ விநாசம் பண்ணிடுவே. நீ வந்து இப்ப என்ன சண்டை போடுன்னு சொல்றியே பகவான், எப்படி நான் போடுறது? சோ என்ன கண்டினியூ பண்றார். இட் இஸ் chapter 2 verse 5.
It is better to live on alms in this world, but not slaying these noble elders. Noble elders are. Because even after killing them, we shall, after all, enjoy only blood-stained pleasures in the form of wealth and sense enjoyments. Aha. இவருக்கு ரொம்ப அறிவு இருக்கு, இவருக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, இவர் கிருஷ்ண பரமாத்மாக்கு அறிவு இது ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் பெட்டர் டு லிவ் ஆன் ஆர்ம்ஸ். அங்க பிச்சை எடுத்து இருந்துக்கலாம். ஆனா இந்த பெரியவங்களை நாம எப்படி கொல்றது? இவங்க எவ்வளவு பேர் மகான் ஆத்மா, இவங்க எல்லாம் எனக்கு பாட வித்யா கத்து கொடுத்த என்னோட துரோணாச்சாரியர், எனக்கு வந்து அறிவு சொன்ன என்னோட பீஷ்ம பிதாமா. என்ன மாதிரி அறிவு சொன்னாங்க? ஆமா, அவர் ஒரு நல்ல பகவான், அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு நோபல் சோல் தான், ஒரு நல்ல ஆத்மா, அவர் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படி ஒரு பரை சபையில ஒரு பொண்ணை வந்து, அதுவும் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட டாட்டர், அந்த அவங்களோட பையனோட கிராண்ட் பேரனோட அவங்க வந்து வைஃப், அவங்கள வந்து இந்த மாதிரி பரே சபையில யூனோ டிஸ்ரோப் பண்ணும் போது எப்படி இவங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க? இது எதிர்த்து யார் கேட்கறது இந்த கேள்வி? அப்பெல்லாம் அவங்களுக்கு அப்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த அளவுக்கு அவங்க ரெஃபரன்ஸ்னா அந்த தப்பை எப்படி நடக்க விட்டாங்க? அதுதான் அதர்மம். சேம் தான். உங்க பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இது செய்யணும், அது செய்யணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கா? இப்ப நான் கேட்ட கேள்வியே ஒரு ஒரு மேரேஜ் என்ன வியாபாரமா ஆக்கிட்டாங்க. ஆனா இப்போ வந்து லீகல் லா எல்லாம் வந்த அப்புறம் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் அப்படியே அடங்கி இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் அண்டர் ஹேண்ட் டீலிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பாவம்ன்று தெரியுமா? யார் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? இந்த மாதிரி பெரியவங்க சொல்லி கொடுத்தா இப்படிதான் ஆகும். தெரியாத நாலேஜ். ஆமா, பீஷ்ம பிதாமா இஸ் அ டிவைன் சோல், இல்லன்ட்டே சொல்லல. ஆனா அவர் கூட ஒரு தப்பு பண்ணிட்டாரே. அந்த அதர்மத்துல அவரு அந்த அதர்மம் அவர் பிடிக்கல, இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த அதர்மம் எப்படி நடக்க விட்டார் அவர்? அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். சோ யாருக்கே இங்க மன்னிப்பு கிடையாதுங்க. அதுதான் உண்மையான தர்மம். சோ என்ன தர்மம் சொல்றாரு? Because even after killing them, we shall after all enjoy only blood-stained pleasures in form of wealth and sense enjoyments. அப்படின்னா என்ன? அர்ஜுனா சொல்றாரு, அவங்க எல்லாம் நான் கொன்னுட்டு அவங்களோட அந்த ரத்த இதுல அவங்க கொன்னுட்டு அந்த ரத்த பூமியில அதுல போய் நான் அனுபவிக்கணுமா அந்த வெல்த்னா அந்த கிங்டம், சண்டை போட்டு அந்த வெல்த்தை நமக்கு, அந்த சொத்தை நமக்கு கிடைக்கிறது, அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்கிறது, அது போய் நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன்? அப்போ மட்டும் நீ சூதாடிட்டு திரௌபதி அங்க உன்னோட தம்பி எல்லாம் அவங்களோட துணி உருவும் போது நீ நின்று பாத்துட்டு இருந்த, அதெல்லாம் பரவாயில்ல. அந்த அக்கிரமம் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. அப்ப வந்து போய் ஒரு அங்க யுத்தம் பண்ணோம், போய் அங்க வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது, அந்த அதர்மம் நடக்கும் போதே தடுத்து இருக்கணும். ஏன் தடுக்கல? அந்த கொஸ்டின் எல்லாம் இவரு யார் கேக்குறது? இதுதான் நம்ம உலகம். இப்படி இந்த தப்பான யோசனை தான் நம்ம உலகமே. அதனால்தான் நமக்கு தர்மம் என்னன்றதே புரியல. சோ இதுக்கப்புறம் தான் கிருஷ்ண பரமாத்மா தர்மம் என்னன்றது அர்ஜுனாக்கே கத்து கொடுக்க போறாரு. அதுதான் பகவத்கீதா. அதுக்குதான் மகாபாரத் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மகாபாரதம் வார் வந்து எல்லார் லைஃப்ல ஒரு நிமிஷமும் நாம சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு சரி எது தப்பு எதுவும் தெரியவே தெரியாது. சோ என்ன சொல்றாரு? இந்த blood stained pleasures in the form of wealth and sense enjoyments. Okay, chapter 2 verse 6. We do not even know which is preferable for us, to fight or not to fight. Nor do we know whether we shall win or whether they will conquer us. Those very sons of Dhritarashtra, killing whom we do not even wish to live, stand in the enemy's rank. இவர் என்ன சொல்றாருன்னா, நாம சண்டை போட்டு ஜெயிக்க போறோமோ இல்லையோ அதுவும் தெரியாது. இது கொஞ்சம் உண்மையிலேயே காமெடியா இருக்கு எனக்கு. ஏன் தெரியுமா? கடவுளே எதிர்க்க நின்றுட்டு இருக்காரு, கடவுள்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, நான் ஜெயிக்க போறேன்னா தோக்க போறேன்னா தெரியல. இந்த மாதிரி தான் நீங்க எல்லாம் சோகத்துல மூழ்கி கிடைப்பீங்க. ஐயோ என்ன செய்யறதுன்னு கன்ஃபியூஷன் நிறைய. எனக்கு மண்ட குழப்பத்துல நான் இருக்கிறேன், நான் என்ன முடிவு இருக்கிறது? அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பேருக்கு போன் பண்ணுவீங்க, நீ சொல்ல நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இது செய்யறது சரியா தவறா? அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி அவங்களை கேட்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா லட்டு சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா நமக்கே நாம செஞ்சுக்கணும், அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு போன் போட்டு கேட்போம், இது நான் செய்யறது சரியா தவறான்னு. அப்போ அதுல வந்து இன்னும் குழம்பு போய் இன்னும் ஏதாச்சும் ஒரு தவறான டிசிஷன் தான் நீங்க எடுப்பீங்க. ஏன்?
உங்களுக்கே அந்த ஸ்வயமா அந்த நாலேஜே கிடையாது. அந்த குழப்பம் அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றது தெரியாத ஒரு நிலைமை. அர்ஜுனாவே என்ன சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மாவே எதிர்க்க நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் ஜெயிப்பனோ இல்லையோ, அவங்க ஜெயிக்க போறாங்களா இல்ல நாங்க தோக்க போறோமோ, அவங்கள எங்க கான்கர் பண்ண போறாங்களா அதுவும் தெரியாதா? பரமாத்மா தெரியுமே என்ன ஆக போறது. அவர் எல்லாமே எழுதிட்டாரு ஆல்ரெடி. அவருக்கு எண்டிங் கூட என்னன்னு தெரியும். அதுக்கு மேல என்ன ஆக போறதுன்னு தெரியும். உன்னோட பாஸ்ட், உன்னோட புனர் ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போற ஜென்மம், அவருக்கு எல்லாமே ஞானம் இருக்கு. அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாரோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ஒரு கடவுளே வந்து நின்னும் போது உங்க மைண்ட் இப்படி பேசும், இப்படிதான் பேசும். கடவுளே வந்து எதிர்க்க நின்னா கூட நீங்க இப்படிதான் பேசுவீங்க. கடவுளே போய் சொல்லும், போய் கேளுங்க நான் கொடுக்க போறேன்னு சொல்லும் போது கூட, இல்லையே அவங்க இவ்வளவு சொல்லிட்டாங்களே, நான் எப்படி திருப்பி போய் கேட்கறது, அவங்க எல்லாமே நான் கேட்டுட்டேன், நான் எல்லாமே சொல்லிட்டேன், இதுக்கு மேல கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவர் கொடுக்கவே போறதில்ல. அவர் கொடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து அந்த கதவை மூடிடுறீங்க. ஏன்னா கடவுளே இங்க சொல்லும் போது கூட உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. உங்க மைண்ட் தான் உங்களுக்கு நம்பிக்கை. நீங்க மைண்ட் என்ன சொல்றதோ அதுதான் நீங்க நம்புறீங்க. இப்படி நம்பிதான் எல்லா டிசிஷனும் தவறான டிசிஷன் எடுத்திருக்கீங்க வாழ்க்கையில. ஒரு தரையும் அந்த டிசிஷன் எடுக்கும் போது எல்லாமே தவறான டிசிஷன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்க மைண்ட் எப்போ பேசுதுன்னு நான் வெரி சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து ஒரு நியாயம் தர்மம் அப்படின்னு போகும்போது வந்து நீங்க வந்து பாசிட்டிவா நினைப்பீங்க. உங்களுக்குள்ளவே அந்த உற்சாகம் வரும், ஒரு அப்படியே ஸ்ட்ரென்த் வரும், ஒரு எல்லாமே நல்லது நினைப்பீங்க. ஆனா உங்க மைண்ட் பேசுறது மட்டும் எல்லாம் கெட்டது சொல்லும். உன்னால இது முடியாது, நீ செய்யவே முடியாது, இது தவறு அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் பேசும். இந்த மாதிரிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போ உங்க மைண்ட் உங்களுக்கு தப்பா சொல்லுதோ அப்ப புரிஞ்சுக்கோங்க, உங்க மைண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு வந்து நீங்க அந்த மைண்டோட பேச்சு கேட்க கூடாது. கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே அழிஞ்சிடும். So, those very sons of Dhritarashtra, killing whom we do not even wish to live, stand in the enemy ranks. அவங்க இந்த திருத்தராஷ்டிரோட பசங்க, என் சித்தப்பா பசங்க, அவங்கள நான் கொண்டுட்டு நான் வந்து உயிரோட இருக்கவே விரும்பல. அப்படியா? திருப்பி எனக்கு அதே கேள்விதான் வருது. எப்படி நீ உன்னோட வைஃபோட அவங்க வந்து வஸ்திர டிஸ்ரோப் பண்ணி ஒரு அவமானம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் உனக்கு சாகணும்னு தோணலையா? ஆனா இவங்கள வந்து இவ்வளோ கொடுமையா ஒரு தவறு பண்ணிருக்காங்க, அவங்கள கொல்ல போறேன்னு சொல்லி நினைச்சு உனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. நான் உயிரோட இருக்கிறது கூட வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனா. சோ அடுத்தது வந்து பகவத்கீதா சாப்டர்ஸ் 2 verse 7. With my very being smitten by the vice of faint-heartedness and my mind puzzled with regard to duty, I beseech you, tell me that which is decidedly good. I am your disciple. Pray, instruct me who have taken refuge in you. இப்பதான் வழிக்கு வரார். என்ன தெரியுமா சொல்றாரு? இவ்வளெல்லாம் புலம்பிட்டு எல்லாம் பேசியாச்சு, அவர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டார். இதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, with my being smitten by vice of faint-heartedness and mind puzzle, என் மனசு ரொம்ப குழப்பி கிடக்கு, என் மண்டல எதுவுமே ஓடல, என்னோட மைண்ட்ல எல்லாமே அப்படியே கன்ஃபியூஸ்டா இருக்கு, எனக்கு ஒண்ணு கூட புரியல. கிருஷ்ண பரமாத்மா வித் ரிகார்ட் டு என்னோட டியூட்டி என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இப்பதான் வரார் லைனுக்கு. சொல்றாரு இப்ப பரமாத்மா கிட்ட, என்னால ஒண்ணுமே யோசிக்க முடியல, நான் எந்த டிசிஷனும் நான் எடுக்க முடியல, கடவுளே நீயே சொல்லி இப்போ நீயே ஒரு வழி காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட போயிடுவோம் இல்லையா? ஏன்னா குழம்பி போய் அத்தனை பேர்கிட்ட பேசிட்டு ஒரு கரெக்டான டிசிஷனுக்கு வர முடியாத டைம்ல அதுக்கப்புறம் தான் நம்ம கடவுள்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்றோம். அப்பதான் கடவுளே ஓபன் பண்ணுவார். அப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமா? சமர்ப்பண். இதுதான் தர்மத்தோட ஆதாரம், ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் பேசிஸ் ஆஃப் தர்மம். சமர்ப்பண் யார்கிட்ட பண்ணணும்? கடவுள் கிட்ட பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு? ஐ beseech you, நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நான் ஒன்னு கூப்பிடுறேன், பிளீஸ் எனக்கு என்னோட டியூட்டி என்னன்னு சொல்லு கடவுளே அப்படின்னு இப்ப அர்ஜுனா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்றாரு. யூ டெல் மீ தட் which is decidedly good. நீ எனக்கு எது நல்லதுன்னு அது சொல்லு. இப்போ இந்த ஃபுல் சாப்டர் 18, நாங்க வந்து 2வது சாப்டர்ல இருக்கணும். எத்தனை சாப்டர் இருக்கு பகவத்கீதால?
18 சாப்டர் இருக்கு. சோ நெக்ஸ்ட் 17 சாப்டர் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, அவரு நீ எனக்கு எது நல்லதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பரமாத்மா வந்து இந்த சாப்டர்லயே எல்லாமே சொல்லிடுவார். அப்ப மட்டும் அர்ஜுனா கேட்டுருந்தார்னா 17 சாப்டர் தேவையே இல்லை. இந்த 2வது சாப்டர்லயே அவர் வந்து அந்த யுத்தம் பண்ணி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அது விதிச்சுட்டார் கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு நிச்சயமா ஜெயிப்பாரு விதிச்சிருக்காது. சோ அது ஏன்னா தர்ம யுத்தம், நியாயம் தான் ஜெயிக்கும். தர்மத்தோட ஆதாரம் என்ன, ஒண்ணு வந்து ஜஸ்டிஸ். சோ நியாயம் தான் ஜெயிக்கும். இது ஏன் மண்டல போல, அந்த அளவுக்கு மண்டல போயின்னு தான் இந்த 2nd சாப்டரோட பகவத்கீதாவே நின்று இருக்கும். ஆனா கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டாரு நீ எது நல்லதுன்னு சொல்லுன்னு சொல்லு. பகவான் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இவர் கேள்வி மேல கேட்பார், நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. இது வந்து உங்க வாழ்க்கையோட கதை. உங்களுக்கு அந்த ஆன்சர் கூட கொடுத்தா கூட அப்ப நீங்களே இன்னும் சொல்வீங்க, இல்லையே அவங்க இப்படிதானே சொன்னாங்க, அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க, இதுக்கு மேல நான் கேட்கறதும் தப்பு அப்படின்னு நீங்களே எல்லாம் தீர்மானம் பண்ணிப்பீங்க. அப்ப கடவுள்கிட்ட போய் ஏன் சொல்றீங்க நீ எனக்கு எது நல்லதுன்னு சொல்லு. நல்லது சொன்னா கூட உங்களுக்கு அந்த ஏத்துக்கிற தன்மையே கிடையாது. அதனால்தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம முன்னுக்கு வர முடியாது. நம்மளோட விதியை மாத்திக்க அந்த திறமை இல்லை உங்கள்கிட்ட. விதியை மாத்திக்கணும்னா கடவுள் சொல்ற பேச்சிய கேட்கணும், அது பிரகாரம் நீங்க நடந்துக்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை புரிஞ்சுக்கதான் நீங்க இந்த கதையே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படி உங்களோட வாழ்க்கையோட விதியே மாத்திக்கலாம் அப்படின்னு. அது வந்து கடவுளோட கையில மட்டும்தான் இருக்கு. உங்களை மொத்த விதியே மாத்திடுவாரு. ஆனா அவர் சொல்ற பிரகாரம் நீங்க போகணும். இங்க என்ன அதுதான் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ இப்ப அர்ஜுனா கேக்குறாரு, எனக்கு எது நல்லதோ நீ தீர்மானி, அது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்ற, நான் வந்து உன்னோட சிஷ்யன், பிளீஸ் நீ வந்து நான் வந்து உன்னோட டிசைபிள், ஐ ஆம் யுவர் டிசைபிள், ப்ரே. நான் உன்னை வந்து நமன் பண்றேன், உன்னை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், கடவுளே பிளீஸ் நான் ப்ரே பண்றேன், எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. I have taken refuge in you. நான் உன்னை சரணாகதி, நான் உன்னோட காலடியில வந்துட்டேன், ப்ளீஸ் நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன், என்ன வந்து என்ன செய்யணும்னு நீ சொல்லு அது மட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றார். நீ வந்து என்னோட குரு, நான் வந்து உன்னோட டிசைபிள், நான் உன்னோட சிஷ்யன் ஆயிட்டேன், எனக்கு இப்போ நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் என்ன கடவுள் இத்தனை நேரம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அர்ஜுனா ஒரு கோழையா இருக்காத, ஏன் இந்த வார பண்ணுன்னு சொல்றாரு. அவ்வளவு சர்வ சிம்பிள். அது போய் கேட்காம அவரு எல்லாம் குழப்பி எல்லாம் பண்ணி எல்லாம் பேசிட்டாரு கூட. கடவுளுக்கே கொஸ்டின் எல்லாம் கேட்கிறாரு இவரு, கடவுளுக்கே எல்லாம் சொல்றாரு, ஐயோ நாங்க இவ்வளவு எல்லாம் கொடுமையா தப்பெல்லாம் பண்றோமே அப்படின்னு. கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. நீ எவ்வளவு பேச போற, கடைசியில வந்து நான் சொல்றதுதான் நீ செய்யணும், வேற வழி இல்லாங்க, ஆனா நான் பேச விட்டுருக்கேன் நீ பேசு அப்படின்னு சொல்லி அர்ஜுனா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன எல்லாம் நடிக்க போறாரு. உங்க வாழ்க்கையில் இது கொஞ்சம் அப்படியே ஒரு டிவி மாதிரி இல்ல, ஒரு சாம்பிள். நீங்க எப்படிதானே நடந்துக்கிறீங்க, எல்லாம் அப்படியே மண்டை பிச்சிட்டு இருப்பீங்கல்ல, ஐயோ நான் எது செய்யறது, சரியா தவறா, இது ஒண்ணுமே புரியலையே. ஆனா அந்த நேரத்துக்கு வந்து பகவானே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இப்படி பண்ணுனா. அது என்னைக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஏன்னா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. So, chapter 2, verse 8. For even on obtaining undisputed sovereignty and an affluent kingdom on this earth and lordship over the gods, I do not see any means that can drive away the grief which is drying up my senses. ஐயோ எனக்கே போதும் ஆயிடுச்சு அர்ஜுனாவோட. கிருஷ்ண பரமாத்மா பாவம் எவ்வளவு பொறுமையோட கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் தர்மம் இல்ல, அந்த மூலாதாரமே அவர் தான், அந்த தர்மத்தோட ஃபவுண்டேஷனே அவர் தான். அவர் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு, பொறுமை பேஷன்ஸோட கேட்டுட்டு இருக்காரு. அர்ஜுனா நீ புலம்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொன்னாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, நீ வந்து என்ன வேணா எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, நான் உன்னோட டிசைபிள் ஆயிட்டேன்னு சொல்றாரு. திருப்பி மறுபடியும் போய் என்ன சொல்றாருன்னா, for even obtaining an undisputed sovereignty and affluent kingdom on this earth and lordship over gods, I do not see any means that can drive away the grief which is drying up my senses. சுத்தி வளைச்சி பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றேன்னா, ஆக மொத்தமா எவ்வளவுதான் நான் ஜெயிச்சாலும் என்ன வேணா செஞ்சாலும் எனக்கு வந்து இந்த சோகத்துல இருந்து நான் வெளியில வர முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாரு. அது நிறைய இங்கிலீஷ் வேற இதுல. இவ்வளவுதான், அவர் சோகத்துல இருந்து வெளியில வர முடியாது, நான் எப்படி இந்த யுத்தம் பண்ணலாம், அவருக்கு அதுதான் பெரிய ஒரு என்ன தர்ம சங்கட்ல இருக்காரு. ஏன் இது வந்து எல்லாரும் தம்பிங்க,
இது என்னோட டீச்சர், இவர் வந்து எனக்கு நல்லது கெட்டது கத்து கொடுத்த பீஷ்ம பிதாமா, இவங்களெல்லாம் நான் எப்படி எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுவேன் வாழ்க்கையில. இதுதான் தர்ம சங்கடம். இந்த மாதிரி லைஃப்லயே நீங்க எத்தனை தர்ம சங்கடம்ல வந்திருக்கீங்க இல்ல உங்க லைஃப்லயே, அதுதான் இது. ஆபீஸ் ஆகட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்களோட பர்சனல் லைஃபே இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அவ்வளவு சுலபமே கிடையாது. உங்களுக்கு நான் வந்து இது என்னோட டிசிஷன், நான் என்ன வேணா முடிவு பண்ணுவேன், அந்த ஒரு ஃபர்மா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா அது உங்களால முடியவே முடியாது. நான் வந்து அவங்கள கேட்கணும், இவங்கள கேட்கணும், பயந்து 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 உங்க லைஃபையே வீணாக்கிட்டீங்க. எல்லாருக்கும் பயப்படணும். என் பொண்ணு என்ன சொல்வா, நான் இப்படி செஞ்சேன்னா என்னோட மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சேன்னா என் தம்பி என்ன சொல்லுவான். இவங்க எல்லாம் யார் உங்கள லைஃப்ல? யாருமே கிடையாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாருமே யாருக்கும் கிடையாது. நான் திருப்பி திருப்பி தான் சொல்வேன். இவங்க எல்லாம் ஏன் உங்களோட இருக்காங்க? இந்த ரிலேட்டிவ்ஸை பார்த்து தானே இவர் சோகமா இருக்காரு. இந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு கர்மா தான். இந்த பாடி வந்து எதுக்கு வந்திருக்குன்னா இது ஒரு ரீபேமெண்ட். ஏதோ ஜென்மத்துல நீங்க வந்து அந்த கர்மாவை பண்ணிருக்கீங்க, அதனால அந்த குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. இந்த பாடியில அது கெட்டது நல்லது எது நடந்தாலும் அது வந்து உங்களோட விதி. அந்த கர்மாவை வந்து தீக்க தான் வந்திருக்கீங்க. இது ஒரு கடன். அந்த கடன், அந்த ரீபேமெண்ட், அது லோன் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை, இந்த லைஃபே ஒரு லோன். அந்த லோனை நீங்க தீக்கணும். சோ அந்த மாதிரி அந்த கர்மாவை வந்து நீங்க தீக்கிறது தான் வந்திருக்கீங்க. ஆனா தீக்கும் போது என்ன பண்றீங்கன்னா இன்னும் திருப்பி நிறைய கர்மா வேற சேர்த்துக்கிறீங்க. இன்னும் நிறைய பிறவி வரும். அதுக்கப்புறம் மறுபிறவி எல்லாம் நீங்க எடுக்கணும். சோ இது எடுக்க கூடாதுன்னு தான் கிருஷ்ண பகவான் நீங்க எப்படி தர்மத்த மார்க்கத்துல போனா இந்த மறுஜன்மம் மறுபிறவி எடுக்க கூடாதோ அதுதான் கத்து கொடுக்குறாரு. அண்ட் இருக்கிற கர்மா எல்லாம் எப்படி நீங்க அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அண்ட் கர்மாவே பண்ணாத மாதிரி நிஷ்காம கர்மா நாங்க செய்யறது வந்து கர்மாவே இல்லாம நம்ம வாழ்க்கைய ஒரு பியூட்டிஃபுல்லா எப்படி கடந்து போக முடியும்ன்றது தான் பகவத்கீதாவே. சோ அதுதான் அதோட முக்கியத்துவம். இந்த லைஃப் வந்து அர்ஜுனா வந்து வேற யாரு கிடையாது, நீங்க தான் அந்த அர்ஜுனா. உங்க வாழ்க்கை தான் இது. உங்க வாழ்க்கை கதை தான் பகவத்கீதா. சோ chapter 2 verse 9, Sanjaya said, "O king, having thus spoken to Sri Krishna, Arjuna again said to him, I will not fight," and became silent. ஆஹா, ரொம்ப தைரியம் தான் அர்ஜுனாக்கு. சஞ்சயா சொல்றார். யாருக்கு சொல்லிட்டு இருக்கார் சஞ்சயா? திருத்ராஷ்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு அந்த யுத்த பூமியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்ப சொல்றாரு, ஓ கிங், இந்த மாதிரி பேசிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனா சொல்றாரு, நான் இந்த யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மௌனமா ஆயிடுறாரு, சைலண்டா ஆயிடுறாரு. ஐ வில் நாட் ஃபைட், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மௌனமாயிட்டார். அடுத்தது chapter 2 verse 10. Then Dhritarashtra, O Dhritarashtra, Shri Krishna, as if smiling, addressed the following words to Arjuna, sorrowing in the midst of the two armies. என்ன சொல்றாரு அர்ஜுனா கிட்ட பகவான் வந்து? அவர் சொல்றாரு, சஞ்சயா வந்து திருத்ராஷ்டுக்கு சொல்றாரு, ஓ திருத்ராஷ்டு, ஸ்ரீ கிருஷ்ணா வந்து as if smiling, கிருஷ்ணா வந்து அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும், அப்படியே மிஸ்chievous-ஆ இருக்கும். ஏன்னா அவர் என்ன தெரியுமா நினைப்பாரு, நீ எவ்வளவு வேணா பேசு, கடைசியில வந்து நீ என்ன பண்ணோன்னு நான் விதிச்சிருக்கேனோ அதுதான் நீ செய்ய போற. ஆனா இந்த புலம்பல், இந்த அழுகுறது, காமெடி ஷோ எனக்கு. கிருஷ்ண பகவான் அவர் படமே பார்த்துட்டு இருக்காருங்க. பண்ணு, நீ எவ்வளவு நேரம் நீ என்னெல்லாம் புலம்புறியோ பண்ணு. பரமாத்மா கிட்டவே இவர் இப்படி பேசுறாருன்னா யோசிச்சு பாருங்க. கடவுளே உங்ககிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட கேட்கிற அந்த தன்மையே கிடையாது. யாரோ ஒரு மனுஷன் பேசுறான் என்னோட அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க அர்ஜுனா கூட அதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஓ கிருஷ்ணா என்னோட ஃப்ரெண்ட், அவர் என்னோட ரிலேட்டிவ் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க பரமாத்மாவே உங்களோட சாரதியா உக்காண்டு இருக்காரு. அவர்கிட்டயே சரி, நான் உன் டிசைபிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன சொன்னாரு, நான் தான் கிருஷ்ண பரமாத்மா, நான் என்ன வந்து உன்னோட டிசைபிளா ஏத்துக்கோ, நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்குறாரு, நீ ஏந்து இப்போ யுத்தம் பண்ணுன்னு சொல்லி. திருப்பி மறுபடியும் அதே ஸ்டேட்ல வந்துட்டு நான் இப்போ யுத்தம் பண்ண மாட்டேன். இது உங்க மைண்ட பாத்துருக்கீங்களா? இதே தானே பண்ணும். எல்லாம் கேட்டுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, சரி நான் காத்தால போய் நான் இது செய்ய போறேன் அப்படின்னு ஓகே ஃபுல்லா
அந்த தொண்டைய வத்தி வத்தி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு திருப்பி காத்தால ஏந்து திருப்பி மறுபடியும் உங்க மைண்ட் வரும், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், அப்போ நைட் என்ன சொன்னீங்க, சரி நான் போய் சண்டை போடுறேன், நான் இதெல்லாம் இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் வந்து ஒழுங்கா எப்படி இருந்தாலும் நான் போய் இது சாதிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த நாளே நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு வந்துடுவீங்க. இது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? இதுதான் அர்ஜுனா, உண்மையான அர்ஜுனா. கடவுளே வந்து உங்களுக்கு சொன்னாலும் உங்க மைண்ட் உங்களை விடவே விடாது. இதுதான் மகாபாரதம், பகவத்கீதா. சோ அப்ப சொல்றார், so Krishna வந்து as if smiling addressed the following words to Arjuna who is sorrowing in the midst of two armies. அர்ஜுனா வந்து அப்படியே சோகத்துல முழுங்கிட்டு இருக்காரு. அர்ஜுனா அவரை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன முட்டாள்தனம் இது, எத்தனை இவனுக்கு என்ன சொல்றது, நானு சொன்னா கூட கேட்கிற அளவுக்கு மண்டல அந்த மைண்ட் வந்து அவ்வளோ அப்படியே பேசிட்டு இருக்கு. இங்க நானே சொல்றேன், ஸ்வயம் பரமாத்மாவே உக்காண்டிருக்கேன், இவனுக்கு எல்லாமே சொல்லியாச்சு, அப்ப கூட என் பேச்சு கேட்கலையே. அப்படியே ஸ்மைல், அவர் வந்து பொறுமையா ஸ்மைல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், அவன் எப்படி இருந்தாலும் இந்த வாரை வந்து அர்ஜுனா தவிர வேற யாருமே அங்க அது வந்து அவர் தான் கொல்லணும்னு விதிச்சிருக்கு. இதெல்லாம் வரும். ஸோ அது வந்து எல்லாமே விதிச்சு வந்திருக்கும் போது நீங்க வந்து சண்டை போட மாட்டீங்கன்னா கூட நோ யூஸ். இதுதான் கதையே. ஸோ இங்க நம்ம நிறுத்தலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து சாப்டர் 2 11 வேர்ஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம். Thank you for joining the Bhagavad Gita Satsang, the Song of Divine. Have a good day and good evening to you all. God bless. Recording stop. Thank you, Rajma. Thank you.